கோதை, நீ அந்த இறைவனோட குழந்தை. இந்த உலகத்தையே ஆண்டவன் ஆள்கிறான். அந்த ஆண்டவனையே நீ ஆண்டு விட்டாய். அதனால உனக்கு ஆண்டாள் அப்படின்ற அந்த திருப்பெயரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துல ஆண்டாள் அவதரித்தாள். அதனால தான் நம்ம ஆடி பூரத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி, மார்கழி 1லேருந்து 30 வரைக்குமே இந்த பாவை நோன்பு கொண்டாடப்படுறோம். எதனால் அப்படின்னா, கோதை தன்னை கோபியர்களாகவே நினச்சி கண்ணன் மேலே இருக்க பாசத்தை, காதலை அந்த 30 பாட்டுலையுமே அழகாக சொல்லியிருப்பா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருக்கல்யாணம் பங்குனி மாதம் நடைபெறும். திருப்பாவை 30 பாடல்களும், நாச்சியார் திருமொழி 143 பாடல்களும் இறைவனை நினச்சி உருகி பாடப்பெற்ற ஒரு காதல் ரசம் மிகுந்த பாடல்கள். நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரம்ன்ற பாடல் ரொம்ப சிறப்பு பெற்ற பாடலாக இருக்கும். வாரணமாயிரம் பாடலை எந்த ஒரு பெண்ணும் திருமணத்தின் போது பாடனா அவங்களோட திருமண வாழ்க்கை அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்.